இப்பொழுது சாட்சிக்கான சமயம். விசுவாசி சகோதரன் பவுல், திருச்சியை சேர்ந்த விசுவாசி சகோதரன் பவுல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியேனையும் சபையார் நடுவிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை நான் மீண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்த என் தேவனை மகிமைப்படுத்தத்தக்க தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு பேர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய 10 வயது வரைக்கும் நாங்கள் எந்தவித ஆலயத்துக்கும் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து சென்றதே இல்லை. என்னுடைய 2 வயதிலே என் தகப்பனார் தற்கொலை செய்து மரித்து விட்டார். அது முதற்கொண்டு என் தாயாரும் எத்தனையோ முறை தற்கொலை செய்யும்படியாய் பிரயாசப்பட்டார்கள். என் கண்ணெதிரே கூட ஒருக்கா நெருப்படுத்து தன் தலையை அந்த நெருப்பினால் எரித்து விட்டார்கள். நான் என் கையால் அந்த சிறு வயதிலே என் கையால் அணைத்தேன். அப்படி தற்கொலை நாவி பயங்கரமாய் போராடி கொண்டிருந்தது. என்னுடைய 10 வயதிலே நான் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ பயத்தின் நிமித்தம் நானும் தற்கொலை பண்ணிவிடலாம், அந்த வயதிலே தற்கொலை பண்ணிவிடலாம் என்று அந்த ஆவி எனக்குள்ளும் போராடி கொண்டே இருந்தது. ஆனால் நான் பயந்து போய் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். 10 வயதிலே பரீட்சையில் ஃபெயில் ஆனது நிமித்தம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போனதுனால எங்கள் வீட்டில் மிகவும் கலங்கி மிகவும் தேடினார்கள். பிள்ளையை காணும் என்று அவர்கள் தேடினார்கள். அந்த தேடுகிற சமயத்திலே அம்மட்டும் தேவன் யார் என்று அறியாதவர்களாக இருந்த எங்களுக்கு ஒரு அருகாமையிலிருந்த ஒரு விசுவாசி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னது பிரகாரமாய் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கடிதத்தை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு எழுதுகள், அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அவர்கள் ஜெபித்தார்களானால் உங்கள் தொலைந்து போன பிள்ளை உங்களுக்கு மீண்டுமாய் கிடைக்கும் என்று அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லி இவ்வாறு கூறிக்கொண்டு சென்றார்கள். நான் ஓடி போன நிலையத்தில் நான் பாம்பே கல்யாணுங்கிற இடத்துல ஓடி போய் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து எனக்கு கடுகளவும் வீட்டை குறித்து எந்த எண்ணமும் கிடையாது. என்னுடைய இருதயம் மிகவும் கடினப்பட்டதாய் வீட்டை குறித்து எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் என் பாட்டு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து ஒரு நபர், ஒரு வாலிப பையன் என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல நிற்கிறார்கள், அவங்க கையில் இப்படி குழந்தை வச்சிருக்கிறாங்க, எல்லா அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அந்த 1 கிலோமீட்டர் தூரம் அந்த வாலிப பையனோடு நானும் கூட நடந்து போனேன். அந்த நடந்து போகும் தூரம் வரைக்கும் அவர் என்னோடு பேசிக்கிட்டே வந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்கள், எங்களோட காரியங்கள், எல்லா காரியங்களும் தெளிவாய் சொல்லி 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 அந்த இடத்துக்கு சேர்ந்த உடனே அங்கே பார்க்குறேன் என்னுடைய அம்மா இல்லை, யாருமே அங்கே எனக்காக இல்லை. அப்போ அவங்களையும் பார்க்குறேன், என்னை அழைத்து கொண்டவரும் கூட்டிகிட்டு வந்த அந்த வாலிபரும் அங்கே இல்லை. அப்போ உடனே எனக்கு அவங்க பேசிட்டு வந்த வார்த்தை அவ்வளோ நாள் இருதயம் கடினப்பட்டது. அவங்க சொல்லிட்டு வந்த அந்த வார்த்தை நிமித்தம் எனக்கு ஐயோ நம்ம இப்படிப்பட்ட வீட்டை விட்டுட்டு வந்தது பெரிய தப்பாச்சே என்று நான் அந்த நேரத்தில் உடனே வீட்டுக்கு கிளம்பி போனேன். கிளம்பி போன மாத்திரத்தில் அடுத்த நாள் அங்கே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். வீட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் நான் காலையில் கேட்டேன், ஏம்மா என்னையை தேடி நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தீர்களே, நான் வரும்போது நீங்கள் அங்கே இல்லையே, ஏன் போய் விட்டீர்கள் என்று கேட்டேன். அப்போ அம்மா சொன்னார்கள், நாங்கள் அங்கே வரவே இல்லை, நாங்கள் அங்கே வந்திருந்தால் நீ அங்கே இருக்கிறது தெரிந்திருந்தால் நாங்கள் ஏன் அப்படி விட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னார்கள். அப்புறம்தான் அந்த காலையிலே எங்கள் வீட்டுக்கு லெட்ரு வந்தது. அந்த லெட்டரிலிருந்து இந்த லெட்டர் வரும்போது உங்கள் அந்த ஊழியக்காரருக்கு எழுதின லெட்டருக்கு அது ஆன்சர் உத்தரவாய் வந்திருந்தது. இந்த லெட்டர் வர்ற அன்னைக்கு உங்கள் பையன் உங்கள் வீட்டில் இருப்பான் என்று. உண்மையிலே அன்றைக்கே எங்கள் வீட்டுக்கு இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் நாளாய் மாறினது. அதுக்கப்புறம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் சத்தியத்தை குறித்து எந்தவித அறிவில்லாதவர்களாய் அந்த தற்கொலை நாவி போராடுகிறவர்களாய் இப்படியே எங்களோட நிலவரம் காணப்பட்டது. அப்புறம் நான் திருச்சியில் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்படியாக கடந்து வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சிபிஎம் சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தேன். இந்த சிபிஎம் சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்ததுக்கப்புறம் தேவன் கிருபையினாலே இந்த கொடுத்த சத்தியத்தின் மித்தம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்ற அந்த வசனத்தின் பிரகாரமே சத்தியத்தை அறிந்த பின்பு அந்த தற்கொலை நாவியிலிருந்து அம்மட்டும் போராடினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 2 வயதிலே தற்கொலையில் மரித்து விட்டார். எங்கள் அம்மா எத்தனையோ தடவை, பல தடவை சொல்லலாம், தற்கொலை பண்ண முயற்சித்தார்கள். நானும் தற்கொலை பண்ண முயற்சித்திருக்கேன், என் தங்கை, அதுபோல் எல்லோருமே தற்கொலை பண்ண முயற்சித்து. அது ஒரு ஆவி. அந்த ஆவியை தேவன், அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு தேவனுடைய அன்பை, அந்த தெளிந்த புத்தியை அவரே கொடுத்து தேவன் தாமே இந்த சத்தியத்தில் வழி நடத்தினார். தேவன் இந்த சத்தியத்தில் வழி நடத்தின மாத்திரமல்ல, தேவன் அதுக்கப்புறம் பல விதமான வழிகளை வழிநடத்தி இந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தேவன் கிருபை பாராட்டினார். ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வாக்குறுத்த கர்த்தர் உண்மையிலே அந்த ஜலத்தினால் மறுபிறவி எடுக்க தேவனை கிருபை பாராட்டினார். தேவன் தாமே அந்த ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படிய கிருபை பாராட்டினார். அப்படியே நாட்கள் கடந்தது. எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோடனே எனக்கு பல நாளாக ஒரு ஆசை, வீட்டில் நல்லா பெரிய டிவி வச்சு டிவி பார்க்கணும் அப்படின்ட்டு பல விதமாக நல்ல பெரிய எல்இடி டிவி வாங்கி மாட்டணுன்ட்டு நான் நினைவு கொண்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தங்கை சொன்னாங்க, இல்லைன்னா வீட்டில் டிவி மாட்டாத, அந்த வீட்டில் டிவி மாட்டுறதுங்கிறது ஒரு பிசாசு நமக்குள்ளே வந்து கிரியை செய்கிறதுக்கு நம்மளே வழிவாசல் திறந்து கொடுக்குற மாதிரி, அதனால் நீ அது வைக்காதேன்னு எவ்வளோ என்று சொன்னாங்க. நம்மளுடைய காலை மன்னா புஸ்தகத்தில் இருக்குன்னா ஆகஸ்ட் 31 அந்த தேதியில் அது இருக்குது. தயவு செய்து வீட்டில் டிவி மாட்டாத. நான் எனக்கு அவங்க சொன்னது கேட்டாலும் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனது எனக்கு இல்லை. எத்தனையோ பேர் டிவி பார்க்குறாங்க, அதனால பிசாசு வந்து கிரியை செய்யுமா அப்படின்று. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு 3 வயதில் பெண் குழந்தை இருந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தா. தேவன் என்னை உணர்த்தியும் நான் அது கீழ்ப்படியாதவனாய் என் வீட்டில் பெரிய டிவியை வாங்கி மாட்டினேன். அந்த மாட்டி டிவி வாங்கி எல்இடி டிவி வாங்கி மாட்டி 3ஆவது நாள் என் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வியாதி வந்துச்சு. உண்மையிலே அந்த பிசாசுக்கு நானே இடம் கொடுக்குறவனாய் காணப்பட்டேன். அந்த ஃபிக்ஸ் வியாதி வந்தோடனே நான் மிகவும் தேவனிடத்தில் என்னை உணர்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த டிவியை நான் எடுத்து போட்டுட்டேன். வீட்டை விட்டு எடுத்து போட்டாலும் பிள்ளைக்கு எவ்வளவோ பலவீனங்கள். அப்போ எவ்வளோ ஊழியக்காரங்கள் வந்து எனக்கு சத்தியத்தை சொல்லி, நீங்கள் வந்து தெய்வீக சுகத்தில் நிலைத்து நிறுங்கள், தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை தருவார் அப்படின்னு சொன்னார்கள். அவங்க என்னதான் சொன்னாலும் என்னால் நான் வேதத்தில் என் ஆண்டவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தேவன் தானே சுகம் தரணும், இங்கே தெய்வீக சுகத்தில் இருந்தால் மட்டும்தான் தேவன் சுகம் தருவார், ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நான் விசுவாசிக்கிற தேவன் தானே அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை வைத்து நான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அப்படி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொண்டு இருந்தேன். திருச்சியில் இருக்க எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டேன். பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல. ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன், சுகமே கிடைக்கல. பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிள்ளை எந்திரிக்காது. கிட்டத்தட்ட 1 வாரம் முழுவதும் பச்சை தண்ணி கூட வாயில் விழுங்காதபடிக்கு அப்படியே படுத்த படுக்கையாகவே இருப்பா, எந்திரிக்கவே மாட்டா. அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு நாள் எந்திரிப்பா, ஒரு நாள் சாப்பிடா, திரும்ப 1 வாரம் படுத்த படுக்கையாக இருப்பா. இப்படி பிள்ளை வந்து எந்திரிக்காமலே கிடந்தா. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் இங்கே சென்னை எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே சுகம் கிடைக்கல. இப்படி பல மாதங்கள் வருடங்கள் கடந்து ஓடின பிள்ளை அதே நிலவரத்தில் காணப்பட்டால் மறிக்கிற தருவாயில் இருந்தா. அப்போ ஒரு நாள் நான் ஆஸ்பத்திரியில் இருந்து மிகவும் துக்கத்தோட, எல்லாம் தனியார் ஆஸ்பத்திரியெல்லாம் மறிக்கிற தருவாய் வந்த உடனே பிள்ளையை கைவிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க, ஏன்னா மறிக்கிற தருவாய் வந்துருச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் மறிக்க கூடாது அப்படி ஒரு சொல்லிட்டாங்க. நான் அழுதுகிட்டே வந்தேன். அப்போ நம்ம ஊழியக்காரர் பிரதர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் என்னை சென்டரில் கூட்டிகிட்டு போய் அங்கே அப்போ இருந்த சின்ன பாஸ்டர்கிட்ட விட்டாங்க. அப்போ இருந்த சின்ன பாஸ்டர் எனக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ நினைக்கலாம் சுகம்ங்கிறது ஏன் இன்னும் ஆண்டவர் கொடுக்காம, சுகம்ங்கிறது 2 விதம். ஒன்று வந்து மிராக்கல், இன்னொன்று ஃபேத்து. ஒன்று வந்து தேவன் வந்து அற்புதங்களை செய்வார், புதுசாக வர்றவங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் சுகம் தருவார். இன்னொரு பாகம் தேவன் விசுவாசத்தினால் சுகம் தருவார். உனக்கு தேவன் விசுவாசித்தால் தேவன் சுகம் தருவார் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ளே பதிந்தாலும், ஆனால் எனக்கு நிற்கத்தக்க பலன் இல்லாதனால மீண்டுமாய் நான் பெங்களூரில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்குன்ற அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போனோடனே அங்கேயும் எல்லா ஸ்கேனெல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அப்போதைக்கு இருந்த பெங்களூர் சென்ட்ரு பாஸ்டர் சரி பார்த்துட்டு போயிடுவோன்னு நினச்சிட்டு சென்டருக்கு போனேன். அப்போ அங்கே உள்ள சின்ன பாஸ்டர் பைபிள் ஸ்டடி, அன்றைக்கி புதன்கிழமையாக இருந்தபடினால் பைபிள் ஸ்டடி. அப்போ நான் தேவன்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இம்மட்டும் எனக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க போதிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எனக்கு சொல்கிறப்ப எல்லாம் என்ன தோணும், இவங்க நம்மளோட கதைகளை தெரிஞ்சு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த விசுவாசம் இல்லாதவனாக காணப்பட்டேன். அப்போ அங்கே போனப்போ அங்கே உள்ள பாஸ்டருக்கு அவங்க அப்போதைக்கு பார்வை கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு, பார்வை இல்லாதவர்களாக இருந்தாங்க. அவங்க யாருன்ட்டும் எனக்கு தெரியாது அந்த ஊழியக்காரவங்க. அப்போ அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க பைபிள் ஸ்டடியில். அப்போ நான் சொன்னேன், இப்போ இங்கே யாருக்குமே என்னையே தெரியாது, புது ஆளாக வந்து உட்காந்துருக்கேன், இப்போ ஆண்டவரை நீங்கள் என்னோடு பேசுங்க, நான் இந்த சத்தியத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா நான் தெய்வீக சுக சத்தியத்துக்கு. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ அன்னைக்கு அங்கே பிரசங்கம் பண்ணாங்க, குணசாலியான ஸ்திரீ வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், அவர் தூர தேசத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் என்று. தூர தேசமாகிய சியோனிலிருந்து தெய்வீக சுகம் வரும் என்று அன்று பேசினாங்க. என்னுடைய கதையை ஒவ்வொன்றும் அந்த ஊழியக்காரவங்க அப்படியே இயேசு அவர்கள் மூலியமாக வெளிப்படுத்தினார். அன்றே நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனும் இடம் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று. உண்மையிலே அந்த வார்த்தையாகிய தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து தெய்வீக சுக சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்று முதல் தேவன் கிருபையாய், முதலாவது தெய்வீக சுகம் என்றால் ஆத்மாவில் தொடங்குறது. உண்மையிலேயே தேவன் அடியனுடைய ஆத்மாவில் பேச ஆரம்பித்தார். அன்று முதல் தேவனோடு உறவு ஆரம்பித்தது. தேவனோடு ஒரு உறவு வைத்து தேவனோடு ஐக்கியப்பட தேவன் கிருபை பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு
ஆத்மாவில சுகத்தை அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டினார். தேவன் பிள்ளைக்கும் படிப்படியாய் சுகத்தை கொடுத்து வருகிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இன்னும் எத்தனையோ நன்மைகள் என்னுடைய ஜீவியத்தில் செய்திருக்கிறார். என்னுடைய பிசினஸ்லயும் காரியங்கள்லயும் எத்தனையோ நான் ஒரு பிசினஸ் காரியமாய் ஒரு மனிதரை நான் அட்ரஸ் தொலைத்து விட்டேன், ஃபோன் நம்பர் தொலைத்து விட்டேன். ஆனா என் பிசினஸ்க்கு வளர்றதுக்கு அவர் ஒரு அந்த ஆள் இருந்தால் ஒரு பெரிய துணையா இருக்கும் என்று நினைத்து ஜெபிக்கிறேன். ஜெபித்து அடுத்த நாள் காலையில் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், எனக்கு என்னால் அது பண்ண முடியல. ஆனா ஜெபித்து விட்டு அடுத்த நாள் காலையிலே எதிர்பாராத விதமா ஒரு நபர் என்னைய பெங்களூருக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போற இடத்துல அந்த மனுஷன் அங்க டீ கடையில நிக்கிறார். இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன தேவன் என்னுடைய ஜீவியத்தில் இந்த மகா பெரிய ரட்சிப்பை கொடுத்து ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படிய வைத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த பரிசுத்தவான்களுடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்கத்தக்க தேவன் இம்மட்டும் கிருபை பாராட்டியிருக்கிறார். இனிமேலும் அவர் இன்னும் அதிகமாய் கிருபை தந்து அவருக்கு சாட்சியாய் ஜீவித்து அவர் வரும்போது அவரோட வருகையில காணப்படும்படியாய் சபையார் ஜீவிக்கும்படி கேட்டு அவருடைய சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகோதரனுடைய ஜீவியத்திலும் அவருடைய குடும்பத்திலும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.